மாதிரி ஆகுது. லின்னு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் வருது. திரும்ப பார்த்தா நிஜமாவே ஒருத்தர் பின்னாடி இருக்கான். லின்னு ரொம்ப பயந்து போயிடுறா. அதுக்கிடையில டேங்கு மிஸ்விய பார்த்து டிராப் கேக்குறான். மிஸ்வி வேண்டான்னு சொல்றா. ஆனா டின்னருக்கு கூப்பிடுறா. டேங்கோ வேண்டான்னு சொன்ன உடனே மிஸ்வி ஜோக்கிங்கா சரி 15க்கு போகலாம் வருவியான்னு கேக்குறா. டேங் சர்வ் ஸ்மைல் பண்ணி கண்டிப்பா வருவேன்னு சொல்றாரு. மிஸ்வி நான் வெயிட் பண்றேன்னு சொல்றா. என்னடா இவங்களுக்குள்ள நடக்குது, நமக்கே வயிறு எரியுதே. அதே சமயம் லின்னு ரோட்ல பயந்து ஓடிக்கிட்டு இருந்தா. அப்போ டேங்கோட காரு பார்த்த உடனே ஸ்டாப் பண்ணிட்டு கார்ல ஏறி உட்காந்துடுறா. தேங்க்ஸ் சார் கலாய்ச்சிட்டு பழைய கார்ல வரமாட்டேன்னு சொன்னியே, இப்போ என்ன உன் கண்ணுக்கு புது காரா தெரியுதா இது? லின் உடனே அதெல்லாம் கேட்காம என் கால் ரொம்ப வலிக்குது, எப்படியாவது வீட்டுக்கு போகணும், இந்த கார் எனக்கு இன்னும் வேஸ்ட் தான்னு சொல்லுவா. லின் உடனே அதை கண்டுக்காம விட்டு என் கால் ரொம்ப வலிக்குது, எப்படியாவது வீட்டுக்கு போகணும், அதான் கச்சடா வண்டியா இருந்தா கூட பரவாயில்லன்னு ஏறிட்டேன்னு சொல்லிடுறா. அடுத்த சீன்ல லின்னு கிளாஸ்க்குள்ள வர பசங்க எல்லாரும் பேய் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு லின்னுக்கு பயம் இன்னும் அதிகமாகிடுது. இன்னைக்கு அண்ணா வீட்டுக்கு எப்படி போக போறேனோன்னு அவ யோசிக்கிறா. எதுக்குன்னா கொஞ்சம் அண்ணா வீட்டுக்கு போற வழி ரொம்ப தூரம், அதோட ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ரீட்டு, அவ புதுசா வர போகிறா இல்லையா, அதனால அவளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அந்த இடத்துல ஓடி போக. அப்போ டேங்குக்கு மெசேஜ் பண்றா, இன்னைக்கு என் தங்கச்சியை நான் பிக் பண்ண முடியல, நீ தான் வீட்டுக்கு கொண்டு போய் விடணும்னு. ஐயோ இன்னைக்கு நான் தனியா வீட்டுக்கு போக கூடாதுன்னு அவ மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்காள்னு. அப்போ சடனா ஒரு ஐடியா, என் கால் வலிக்குதுன்னு காட்டிக்கிட்டு அவன் வண்டியை கக்கூஸ் வண்டி மாதிரி காட்டிக்கிறா. இதனால டேங்கும் அவளை கூட கூட்டிட்டு போயிடுறான். லின்னு நோட்டீஸ் பண்றா யாரோ இன்னும் ஃபாலோ பண்றாங்கன்னு. ஆனா டேங்க் கூட இருக்கிறதுனால அவளுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. அடுத்த நாள் இதே மாதிரி சீன் வருது. இந்த வாட்டி லின்னு கால்ல இன்கு ஊத்தி காட்டி, பாருடா இன்னைக்கு கால்ல வலி ரொம்ப அதிகம், நீ இன்னைக்கும் என்னைய கூட்டிட்டு தான் போய் ஆகணும்னு சொல்றா. டேங்க் ஆனா இன்னைக்கு அந்த பழைய காரை நான் கொண்டு வரலன்னு சொல்றாரு. லின்னு உடனே கையில காசு காட்டி வாங்க ஆட்டோ பிடிச்சு போகலான்னு சொல்றா. சீன் ஷிஃப்ட் ஆயிருது. டேங்கும் லின்னும் ஆட்டோல போகிறாங்க. டேங்க் நோட்டீஸ் பண்றாரு லின்னு ஏதோ பயந்துட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா நம்ம லின்னு நினைச்சதும் உண்மைதான், யாரோ அவளை ஃபாலோ பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல டிம்பி ஹெல்மெட் போட்ட ஒருத்தன் கிட்ட பேசுறா. உன்னை எனக்கு தெரியும், நீ ஹரன் தானே, ஹெல்மெட் கலட்டுன்னு சொல்றா. ஹரன் ஹெல்மெட்டை கலட்டுறான். டிம்பி கோவமா ஏன் இப்படி லின்ன ஃபாலோ பண்றேன்னு கேக்குறா. ஹரன் சொல்றான், உனக்கு நல்லா தெரியும்ல எனக்கு லின்ன ரொம்ப பிடிக்கும்னு, அவன் மேல ரொம்ப பாசம் இருக்கு, அதனாலதான் அவளை பாத்துக்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். இந்த சீன் கட்டாயி லின்னு டேங்க பிடிச்சி சினிமாக்கு கூட்டிட்டு போறா. தியேட்டர்ல உட்காரும் போது மிஸ்வி ஆல்ரெடி அங்க இருக்காங்க. அவங்களுக்கு டிக்கெட் இருந்தது. மிஸ்வி பாக்குறாங்க டேங்க் லின்னு கூட வந்திருக்காருன்னு. அவள மனசுல கொஞ்சம் கஷ்டமாகுது. அவகிட்ட நான் தான் முன்னாடி டிக்கெட் ஆஃபர் பண்ணேன், அப்போ வேண்டான்னு சொன்னா, இப்போ லின்னு கூட வந்திருக்கானேன்னு அவள் யோசிக்கிறா. மிஸ்வி கிட்ட பேசி லின்னுக்கு தெரிய வந்துருது இது மிஸ்வி தான் முன்னாடி டேங்க் கூப்பிட்டா, ஆனா டேங்க் மறுத்திருக்காருன்னு. லின்னு ஸ்மைல் பண்ணி பரவாயில்ல, மூவி முடிஞ்ச உடனே டேங்க் என்ன வீட்டுக்கு டிராப் பண்ணட்டும், அப்புறம் நீங்க 2 பேரும் டின்னருக்கு போகலான்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே மிஸ்வி ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா அவளுக்கு டேங்க் மேல ரொம்ப பாசம் இருக்கு, அவனை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும் போல. அதான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்த உடனே டேங்க் லின்னு கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, ஸ்கூல் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு தான் போகணும், இங்க அங்க சுத்தக்கூடாதுன்னு. ஸ்கூல் முடிஞ்சிட்டு பசங்க எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. அப்போ ஒரு பையன் பாக்குறாங்க. நியூஸ்ல சொன்ன மாதிரி அப்பியரன்ஸ் பசங்க எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இதுதான் திருடன்னு. எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு அடி கொடுக்குறாங்க. அந்த பையன் தப்பிக்க ட்ரை பண்றான், ஆனா முடியல. அப்புறம் ஒரு அம்மா வந்து கத்துறாங்க, நீங்க அடிச்ச பையன் திருடன் இல்ல, அவன் என் புருஷன், இன்னைக்கு அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ண வெளியே போனாரு, ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டீங்களேன்னு சொல்றாங்க. பசங்க எல்லாரும் ஷாக் ஆகி உடனே எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சார்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. பாவி பசங்களுக்கு இதே வேலையா போச்சு. கிளாஸ்குள்ள கோட்டிங்கும் ஒரு போட்டோ பார்த்து யோசிக்கிறா, இந்த ஆள் தான் நிஜமா திருடனான்னு யோசிச்சுட்டு இருக்கா. லீனா அதை பார்த்த உடனே ஷாக்கு, ஏன்னா இந்த ஆளு அவ நேற்று ராத்திரி பாத்திருக்கா. இதனால போலீஸ் கூப்பிடும் போது லீனா ரொம்ப பயந்துருக்கா. நான் எதுவும் சொல்ல ரெடியா இல்ல, அவனை நான் தெரியாது, நான் பார்த்தது கூட இல்லைன்னு சொல்றா. ஆனா அப்போ டேங்க அவனை பிடிச்சி ஆபீஸ்க்குள்ள கூட்டிட்டு வந்து ஒரு பேப்பர் கொடுத்து சைன் பண்ண சொல்றாரு. அப்போ டேங்க அவளை பிடிச்சி ஆபீஸ்க்குள்ள கூட்டிட்டு வந்து அப்போ ஒரு பேப்பரை கொடுத்து சைன் பண்ண சொல்றாரு. அப்போ பயந்துடுறா. இது நீச்சல் போட்டிக்கான பேப்பர், இதை நிரப்பி கொடுன்னு சொல்றான். இதை கேட்டதில் எனக்கு ரொம்ப ஒரு நல்லா ஆயிருது, மனசு ஃபுல்லா சந்தோஷம். ஆனா அடுத்த செகண்ட்ல மூடு மாறி அங்க நின்று டேங்க செம்ம திட்டுவா. டேங்க காமா சொல்றாரு, இதெல்லாம் இங்க வேண்டாம், உள்ள இருக்கிற அறைக்கு போய் திட்டிட்டு கிளம்பு. அங்க இருந்து போயிடுறா. அவள் போன அப்புறம் மிஸ்வி உள்ள வருவா. டேங்க கிட்ட மிஸ்வி கேக்குறா, இந்த பள்ளிக்கூடம் ஃபுல்லா ரொம்ப நல்லா நீச்சல் அடிக்கிற 3 பசங்க இருக்காங்க, அப்போ நீங்க ஏன் லின்னோட பேர் மட்டும் சொன்னீங்க? டேங்க நம்பிக்கையோட ரிப்ளை பண்றாங்க, லின்னுனா நல்லா தெரியும், அவ திறமை இருக்கிற பொண்ணு, அவ ஜெயிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதான் அவ பேரை சொன்னேன்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில டாங்கும் டேங்கியும் காட்டுறாங்க. டாங்கும் அவ தங்கச்சிக்கு நீச்சல் போட்டி வர போகுதுன்னு தெரிஞ்சு அத ரொம்ப அக்கறையா இருந்து ஒரு டப்பா மாதிரி கொண்டு வந்து டேங்கி கிட்ட கொடுக்கான். இங்க கொடுத்தாதான் அவ சரியான நேரத்துக்கு வருவா, போட்டி நல்லா அவ எப்பவும் நீச்சலோட போட்டுட்டு
தான் வருவான்னு எல்லாம் சொல்றாங்க. லின்னு நீச்சலோட போட்டுட்டு வரும்போது டேங்க் அதை பார்த்து சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப காமெடியா இருக்கு அப்படி இப்படின்னு. அதை பார்த்து லினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகிடுது. அவர் என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்காருன்னு நோண்டி நோண்டி அங்க இருந்து போயிடுறா. டாங்க சொன்னபடி டேங்க் லின்ன ரொம்ப கேர் பண்றான். டெய்லி மாத்திரை கொடுப்பான், சாப்பாடு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொடுத்துருவான். இதெல்லாம் பார்த்து லின்னுக்கு செம்ம போரு. ஒரு நாள் பள்ளிக்கூட உணவகத்துக்கும் போய் நல்ல சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்து அவ தோழிகள், என்ன இது இவ்வளவு நாள் சாப்பிடாம இருந்து பொண்ணு இப்ப இப்படி சாப்பிடுறான்னு கேக்குறாங்க. லின்னு சொல்றா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? டயட்டும் மாத்திரையும் இதெல்லாம் நினைச்சால தலை சுத்துது. இப்பதான் மனுஷன் சாப்பாடு சாப்பிடுற மாதிரி இருக்கு. உங்களாலதான் இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்குன்னு சொல்றா. அடுத்த காட்சியில லின்னு நீச்சல் பயிற்சி பண்ணிட்டு இருக்கா. டேங்க அவ பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். டேங்க சொல்றான், சரி இப்போ தண்ணிக்குள்ள இறங்கு. லின்னு சொல்றா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. டேங்க உடனே தள்ளிக்குள்ள போகணும்னு சொன்னா போயிடணும். அப்போ டேங்க அவளை தூக்கி தண்ணிக்குள்ளேயே இறக்கி விட்டுறான். நீ இறங்க மாட்ட அப்படின்னு சொல்லி அப்போ திடீர்னு லின்னு டேங்கோட கையை பிடிச்சிடுறா. ரெண்டு பேரும் ரொம்ப பக்கத்துல வந்துடுறாங்க. ரெண்டு பேரோட இதயமும் வேகமா அடிக்க ஆரம்பிக்குது. இது தள்ளி இருந்து ஜுங்கும் கோட்டிங்கும் பாத்துடுறாங்க. அப்போ மிஸ்வியும் அங்க வந்து இதை பாத்துடுறாங்க. அங்க லின்னு இப்படி பக்கத்துல இருக்கிறத பார்த்து மிஸ்வி ரொம்ப மனசு கஷ்டமாகி அப்படியே அங்க இருந்து போயிடுறாங்க. ரெண்டு பேரும் விலகி போகணும்னு ட்ரை பண்ணும்போது பேலன்ஸ் தப்பி ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். டேங்குக்கு நீச்சல் தெரியாது. லின்னு உடனே அவனை காப்பாத்துவா. ஆனா லின்னோட உட ஃபுல்லா நடிஞ்சிடுது. அதை பார்த்த டேங்கு கொஞ்சம் ஷாக்கு. அதை பார்த்து லின்னுக்கு கோவம் வந்துடுது. உடனே டேங்கு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுடுறா. டேங்கு கத்த ஆரம்பிச்சிடுறான், என்ன கொல்லவே முடிவு பண்ணிட்டியா? இதுதான் என்ன கொல்ற வழியா அப்படின்னு. அப்ப திடீர்னு டேங்கோட மூக்குல இருந்து ரத்தம் வருது. அதை பார்த்து அவன் ரொம்ப பயந்துடுறா. அடுத்த நாள் லின்னு கழிப்பறையில உடமாத்திட்டு இருக்கா. டேங்கு சைலண்டா பின்னாடி உள்ள வந்துடுறான். லின்னு உடனே கத்துறா. டேங்கு உடனே மன்னிப்பு கேக்குறான். தெரியாம தான் ஆக்சுவலா வந்திருப்பாரு போல. அடுத்த காட்சியில டேங்கு வகுப்பறையில இருக்கும்போது திரும்ப திரும்ப மூக்கு ரத்தம் வருது. வண்டி ஓட்டும் போது, வீட்டுல பல் துளக்கும் போது கூட மூக்குல ரத்தம் நிறுத்தாம வந்துட்டே இருக்கு. இதை பார்த்து டேங்கு பயந்து மிஸ்வியோட கூட மருத்துவமனைக்கு போறான். மருத்துவர் சொல்றாங்க, நீங்க ரொம்ப அதிகமா மாத்திரை எடுத்துக்கிறீங்க, அதான் இந்த மூக்கு ரத்தம். இது கேட்டது டேங்குக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. இது வேற ஏதோ காரணத்தால நடந்துச்சுன்னு எனக்கு தோணுதேன்னு. டேங்குக்கு என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சிடுறான். லின்னு சொல்லி ராத்திரி காட்சி காட்டுறாங்க. நடந்த எல்லாத்துக்கும் அப்புறம் டேங்கு ரொம்ப நார்மலா தான் நடந்துட்டு இருந்தான். அது கூட இல்லாம லின்னுக்கு சாப்பாடு செஞ்சு இதை சாப்பாடுன்னு ரொம்ப பாசமாலாம் கொடுக்குறான். லின்னு ஒரு வாய் சாப்பிட உடனே தெரிஞ்சிடுது இதுல மாத்திரை கலந்துருக்குன்னு. உடனே டேங்க பார்த்து கேக்குறா, நீங்க சாப்பாடுல மாத்திரையை போட்டீங்களா? டேங்க ரொம்ப கோவத்துல சொல்றான், நீயும் சாப்பாடுல ஏதோ கலந்துட்டல, அதான் எனக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போகுது. லினுக்கும் அதை கேட்டதும் அப்பதான் ஒண்ணு ஞாபகம் வருது. அவ டெய்லி டேங்க கொடுக்குற தண்ணியில மாத்திரை கலந்துருந்துருக்கா. அதான் எல்லாத்துக்கும் காரணம்னு புரிஞ்சிடுது. மனசு கஷ்டமா டேங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறா. ராத்திரி லின்னு படுக்க போகும்போது அவ கால் ரொம்ப வலி எடுக்குது. கண்ணீரோட இருந்துடுறா. டேங்க அங்க வந்து அவ கால்ல மருந்துலாம் தடவி விடுறான். அதை பண்ணும்போது லின்னு ரொம்ப சாஃப்டா சொல்றா, நான் உங்களுக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு. டேங்க அவ கால் தொட்டு மருந்து போடுறது லின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. உடனே அவ சரியா உடைய கவர் பண்ணிக்கிறா. இதெல்லாம் பார்த்தா அவ அண்ணன் ஷாக் ஆகிடுறான். கடைசியா லின்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணின நாள் வந்துடுது. அவ நீச்சல் போட்டி நாள். அதான் ரொம்ப எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா. அவ நண்பர்களும் ஆசிரியர்களும் சியர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ திடீர்னு அவ கால்ல ரொம்ப வலி, தண்ணிக்குள்ள நீந்த முடியல. ஆனா திடீர்னு அவ கால்ல ரொம்ப வலி, தண்ணியில நீந்த முடியல. அப்போ டேங்க் நோட்டீஸ் பண்ணிடுறான் லின்னு மூழ்க போறான்னு. உடனே தண்ணிக்குள்ள போய் அவளை வெளியே இழுத்துடுறான். ஆனா அவ கொஞ்சம் தண்ணி விழுங்கி இழுந்துடுறா. அந்த வெளியே எடுக்க டேங்க் லின்னு முத்தம் கொடுக்குறான். லின்னு விழிச்சப்போ என்ன நடந்துச்சுன்னு கன்ஃபியூஷன்ல இருந்துடுறா. மைண்ட் ஃபுல்லா பிளாங்க். அதற்கிடையில ரெண்டு பசங்க அந்த காட்சியை நடிச்சு காமிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. டீச்சர் இப்படி கிஸ் பண்ணி லைஃப சேவ் பண்ணிட்டாருன்னு லின்னோட தலை ஃபுல்லா குழம்பிடுது. அவ டேங்க ரொம்ப ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிறா. அவன் ஆசிரியர்னு கூட மறந்துடுறா. பரிச்சை நேரத்துல கூட ஆன்சர் எழுதாம டேங்கோட ஸ்கெட்ச் டிரா பண்ணிட்டு இருக்கா. டேங்க பார்த்து கேட்கும் போது உடனே பேப்பரை கிழிச்சு போட்டு சைலண்டா இருந்துடுறா. ஒரு காட்சியில டேங்க் வேற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லின்னுக்கு ஜெலஸ் ஆகிடுது, ஏன் இவ்வளவு பக்கத்துல இருக்காருன்னு. அப்போ காட்சி மாறுது. லின்னு டேங்க முத்தம் பண்ண போகிற மாதிரி இருக்கும். டேங்குக்கும் சந்தோஷம், லின்னுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா திடீர்னு வேற ஒரு பொண்ணு வந்து டேங்க கிஸ் பண்ணிடுறா. அதை பார்த்து லின்னுக்கு ஷாக் ஆகிடுது. உடனே அவ கண் விழிக்கிறா. இதெல்லாம் கனவுன்னு புரியுது. பயந்து உடனே டேங்க கிட்ட போய் உண்மையை சொல்லிடுறா.
எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் எல்லாத்துக்கும் ரெடி, இந்த நிலைமையில உங்களை நான் லூஸ் பண்ண விரும்பல சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறா. டேங்குக்கு ஒன்றும் புரியல என்ன இவ சொல்றான்னு. நண்பர்களும் அப்படியே நிக்கிறாங்க ஷாக் ஆகி. லின்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எனக்கு அவர் மேல லவ் வந்துருச்சு நான் சொல்லிட்டேன்னு சொல்றா. நண்பர்கள் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்ததால அவளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் நடந்த அப்புறம் டேங்க் லின்னு கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதான் லின்னு அவரை ஒரு இடத்துக்கும் கூப்பிடுறா. அட்ரஸ் கொடுத்து சொல்றா அங்க நான் வெயிட் பண்ணுவேன் நீங்க வந்தா போதும்னு. கிளாஸ் முடிஞ்சதும் லின்னு ரொம்ப எர்லியா அந்த இடத்துக்கு போய் லவ் யூ இப்படி சொல்லணும்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணி எக்ஸாக்டா என்ன வேர்ட் சொல்லணும்னு பேப்பர்ல எழுதி கொடுக்காங்க. நேரம் போகுது ஆனா டேங்க் வரவே இல்ல. கடைசியா லின்னு கோவத்தோட ஆபீஸ்க்கு போய் கத்துறா. நாங்க வெயிட் பண்ணினேன் ஏன் வரலன்னு. டேங்க் அதை கேட்டுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இது எனக்கு அவ்வளோ பெருசா இம்பார்ட்டன்ட் மேட்டர் மாதிரி தெரியல, அதான் நான் வரலன்னு சொல்லிட்டு இருக்காரு. லின்னு ரொம்ப சீரியஸா வார்னிங் கொடுக்குறான். நீங்க என்கிட்ட வரலனா நான் இதை ஞாபகார்த்தமா வச்சுக்கிட்டு நான் அப்படியே செத்து போயிடுவேன், ஸ்கூலுக்கும் வரமாட்டேன்னு சொல்றா. டேங்க் அதை ஜோக்கா தான் எடுத்துக்கிறான். ஆனா அடுத்த நாள் காலையில லீனு ஸ்கூலுக்கு வரல. இதை பார்த்து டேங்குக்கு டென்ஷன் ஆரம்பிக்குது. உடனே அவளுக்கு கால் பண்ணிடுறான். லீனு வீடியோ கால் எடுத்துட்டு சொல்றா பாத்துக்கோங்க இது எல்லாம் உங்களாலதான், நான் செத்து போனா கூட உங்க பேரை மட்டும் தான் எழுதி வச்சுட்டு போவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதோட சீக்கிரம் வாங்க இல்லாட்டி ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்றா. டேங்க் லின் சொன்ன அட்ரஸ்க்கும் ஓடிடுறான். அங்க போய் ரொம்ப காமா பேசுறான். நீயும் இன்னும் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுதான், இது மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டாம், லவ்ல எல்லாம் இவ்வளவு ஓவரா போகாத, கீழே வா பேசலாம். ஆனா லின்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்றா எனக்கு ஒண்ணு மட்டும் வேணும், நீங்க ஐ லவ் யூன்னு சொல்லணும் அவ்வளவுதான். அவள் உயிரை காப்பாத்தணும்னு டேங்க் யோசிக்கிறான். அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றான் சரி எனக்கு ஒண்ணு பிடிக்கும்னு. ஆனா ஒரு கண்டிஷன் ஆட் பண்றான், அடுத்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தா அப்புறம் தான் நான் இதை பத்தி யோசிப்பேன்னு. இதை கேட்டதும் லின்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. சத்தமா சிரிச்சுட்டே சொல்றா ஃபைனலி என் பிளான் ஒர்க் ஆயிடுச்சு. அப்ப டேங்க் சைட்ல பார்த்தா இது எல்லாம் டிராமான்னு புரிஞ்சிடுது. சூசைட் ஐட்டம் எல்லாம் ஃபேக்கு. டேங்குக்கு ரொம்ப கோவம் வருது.